Hello friends, welcome back to our channel Manakarasre. இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard physics public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. சோ லாஸ்டா வந்து எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர் கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ல ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ 1 மார்க்கான ஆன்சருக்கு இந்த வீடியோல பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் வந்து கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. Next வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் ஒருவர் புவியின் துருவத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ a person moving the poles of equator. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதிகரிக்கும் இன்க்ரீஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்ற விசையால் செயல்பட்ட வேலை வந்து என்னவாக இருக்கும்? ஒர்க் டன் பை கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் க்ளோஸ்ட் இன் பேத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுழி, அதாவது ஜீரோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துக்கான ஆப்ஷன் ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஆப்ஷன் ஏ 1.0 மீட்டர். ஃபோர்த்துக்கு 1.0 மீட்டர். ஃபிஃப்த்துக்கு குறுக்கலை ஒன்று ஏ ஊடகத்தில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 அச்சு செட் அண்டு 6 மீட்டர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பொறுத்த வரைக்கும் துகளொன்றின் திசைவேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. செவன்த்துக்கு பொறுத்த வரைக்கும் இரட்டை உருவாக்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, அதாவது பியூர் ரொட்டேஷன் சுழற்சி இயக்கம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பின்வரும் வாயுகள் எவ்வகை கொடுக்கப்பட்ட வெப்பநிலைன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த 1 மார்க்லாம் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. 9th வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயரும் போது திரவ வாயுவின் பாகுநிலை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குறையும் மற்றும் அதிகரிக்கும், டிக்ரீஸ் இன் இன்க்ரீஸ். 10th பொறுத்த வரைக்கும் யூவி திசைவேகம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. டயக்ராம் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தின் ஆரத்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11th கரெக்டான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 6%. 12th தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ KJ-1, JKG-1, K-1. 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இதுவும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சைக்கிள் டயர் கொஷின் கேட்டிருக்காங்க 1 மார்க்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கரெக்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெப்ப பரிமாற்றம் இல்லை. 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீரென புவி மற்றும் சூரியன் நிலைகள் இருமடமாக மாறினால் அவைகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பியல் விதி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது 4 மடங்கு அதிகரிக்கும், இன்க்ரீஸ் இன் 4 times அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஷின்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்க் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. 6 × 12 24 வந்து கம்பல்சரி. இதில் எக் அல்லது ரப்பர் இவற்றில் எது மீட்சி பண்பு உடையது? வெக்டர் வரையறுக்கவும், ப்ரௌனின் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள், காற்றற்ற அலைகள் என்றால் என்ன, மீட்சியளிப்பு குணகம், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். 24 கம்பல்சரி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. திருப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை விவரிக்கவும், டிரைவ் தன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒர்க் பண்டன் ஈக்குவேட்டர், உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் இதை விளக்குக, நீர்மத்தின் பரப்பு விசை பாதிக்கும் காரணிகள், சராசரி இயக்காற்றல் மற்றும் மின்னத்திற்கு இடையே உள்ள தொடர்பு, திணிப்பு அதிர்வு என்றால் என்ன, வாட் இஸ் போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, ஆற்றல் மாறா விதியினை கூறுக. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் அதிர்வடையும் கம்பியின் அதிர்வன், அதே மாதிரி அமுக்க இயலாத பாகுநிலையற்ற பாய்மம், இந்த மாதிரி 5 மார்க்லாம் கேட்கலாம். வேலை மற்றும் ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்க, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்கள், செயல்திறன் குணத்தை வரையறுக்கும் குளிர்சாதன பெட்டி ஒன்றின் செயல்பாட்டை விரிவாக விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லிய கம்பினால் இணைக்கப்பட்டுள்ள கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை வருவிக்கவும், கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் 3 விதிகளை விளக்க, மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும், வாயுகளின் சராசரி மோதலடை தூரத்திற்கான கோவையினை வருவிக்கவும். இந்த மாதிரி 5 மார்க்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த 5 மார்க்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 11th ஃபிசிக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அதுக்கான கீ ஆன்சர் தான். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமே இருக்குது. ஆன்சர் வந்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி எழுதுங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ 2 மார்க் கொஷின் கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 5 மார்க் கொஷின் கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீ அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 11th ஃபிசிக்ஸில் சென்டர் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் பேப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இது முழுக்க இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அரசு தேர்வுகள் திரைக்கும் சென்னை 6 மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு 2024. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கான கீ ஆன்சர் இருக்குது.
ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கு எப்படி கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எண் மதிப்பும் திசையும் கொண்ட அளவுகள் எவையேனும் 2 எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். வித் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். 11th ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தான் போகிறீங்க ஹையர் செகண்டரி. ஸோ எந்த மாதிரி கொஷின் பேப்பர் இருக்கும், எந்த மாதிரி கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.